வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். திருப்பூரில் தான் இருக்கு. குட் பேட் அக்லிக்கு வந்திருக்கோம். 10 மணி ஷோ. அங்கே உள்ளே போய் அலப்பறைய பண்ணுவோம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு தெரியல என்னென்னு. ஆல்ரெடி ஃபஸ்ட் நாளே ஹெச்டி வந்துருச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது படத்துக்கு வர்றதுக்கு. தர்ஷா பார்ப்போம். அஜித் படத்துக்கு போகிறோம். ஆமாம், படம் எப்படி இருக்கும் தெரியலையே. அதெல்லாம் சூப்பராக இருக்காங்க. விட்டுட்டு இருக்கானுங்க. வா நீ வா, என்னைய கூட்டிகிட்டு வருது. ஃபன் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு நம்ம படம் பார்க்குறோமோ இல்லையோ ஃபன் பண்ணுறோம். ஃபன் தான், ஒரே ஃபன் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம். அது அந்த இதை விட பிரியா வாரிக்கு தான் இங்கே ஹைப்பே. பிரியா வாரியர் ஆடுறதை பார்த்தா எல்லாம் கேமராமேன்லாம் பாரு இப்போ துள்ள போகிறான். துள்ளுவான் பாரு அவன். இல்லாமல் தெரியும் நீ வெறி கொண்டாடுன்னு எனக்கு தெரியும். என்னது ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். பிரியா வாரியரே மறந்தா கூட பிரியா வாரியர் போட்ட ஸ்டெப் நீ மறக்க மாட்டேன். அது என்னைக்குதான் மறக்க முடியும்? நானே மறக்க மாட்டேன். அவன் எப்படி மறக்காம இருப்பான்? பாடாத காப்பி ரைட்ஸ் இது கொடுத்துட போறான். இளையராஜா 5 லட்ச ரூபா கேட்பான். என்னால முடியாது. 5 லட்சமா? 7 லட்சம் கேட்பாரு. 7 லட்சம் 5 லட்சம் கேட்டதான் பிரச்சனை இல்லையே. தேட்டருக்கு வந்து அந்த காலையிலேருந்து வெயிலில் இருந்ததுக்கு அதுவுமா வந்து அந்த ஒரு ஏசி காற்றுக்கு நல்லா இருக்கு. மனசாச்சு இதுக்கு மேலேயே வேணும் காற்று. உங்கள் வீட்டில் ஒரு ஏர் கூலர் இருக்குது. இந்த காற்று எவ்வளோ பரவாயில்ல. அப்படியா? அப்படியே ஸ்க்ரீனை காட்டு, சுற்றி காட்டு. நம்ம சீட்டு எங்கே வேணாலும் உட்காரலாம். நம்ம இதுதான் இங்கே 150 சீட் இருக்குது. எல்லாமே நமக்கு தான். எங்கே வேணாலும் உட்காரு. உட்கார் 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 உட்கார். சத்தி வா, சத்தி வாயா வாயா. கேமராமேன் இங்கே உட்காந்துக்கோங்க. வாடா சத்தி, இங்க வா. இங்கே உட்காரியா? ஏய் ஹெல்மெட் எங்கேயா? போய் எடுத்துட்டு வா போ. எங்க இங்க வா வா. அப்படியே வா. எப்படி எங்க மாட்டி வச்சிருக்காரு மட்டும் பாரு. அப்படியே வா, அப்படியே வா. நீ வா, காட்டுங்க. அவர் எடுக்கிறவரை காட்டுங்க. ஹெல்மெட்டு கையில வச்சிருக்கேன் கொடுத்தேன். அந்த கொடுமைக்கு அவர் எங்க வச்சுட்டு வந்திருக்காருன்னு பாருங்க. எங்க மாட்டி வச்சிருக்காரு மட்டும் பாரு. திரும்ப வெளியே போனாங்க. இப்ப நீ ஓடுற ஓட்டத்துக்கு நான் ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது தண்ணி வள வள வளன்னு ஓடும். அதை நான் காட்டி சவுண்டு கேக்குதாடா? நான் இவ்வளவு நேரம் பேசுறதா கேட்காம இல்ல, போன்ல கேக்குதான்னு தெரியணுமே. எல்லாமே அங்கதான் இருக்கேன். அங்க பாரு, அங்க அங்க காட்ட எங்க மாட்டி வச்சிருக்கேன். உன்கிட்ட கொடுத்த பாவத்துக்கு எங்க மாட்டி வச்சவங்கள காமியா? இந்த வேலையை பார்த்தவரு அவர் சிரிப்ப பாருங்க. எப்பயுமே பத்து மாதிரி சிரிப்புக்கு தான் காசு. எங்க யூடியூப் சேனல் அழகனே இவருதான் பாருங்க. திருப்பி முன்னாடி வந்து காமிடாத அழகன. ஐயோ, இவர் தான் எங்க அழகன். அங்க பாருங்க. ஏய் காமி 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 சிரி. ஆமாடா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. சரி ஓகே, வாங்க படம் போட்டதுக்கு அப்புறம் படத்தோட இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பேங்க் மொட்டை, பேங்க் மொட்டை, பேங்க் முக்கியமா மொட்டை முக்கியமா, பேங்க் முக்கியமா மொட்டை. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா சொல்லு என்ன முக்கியம் சொல்லு. பேங்க் தான் முக்கியம். எனக்கு மொட்டை தான் முக்கியம். எனக்கு மொட்டை தான் முக்கியம். பேங்கா மொட்டையா? மொட்டை. அட போயா. இல்ல பேங்க் நம்ம எவ்வளவுதான் குட்டா இருக்குன்னு நினைக்கலாம். மாத்தி விட்டு போயிடுங்க. படத்தை பத்தி சொல்லுங்க. மொட்டை பேங்க், மொட்டையா பேங்கா யோசிக்கும் போது ஒருத்தர் வராரு, கேளுங்க. பிரியா, பிரியங்கா மகனா ஒரு பேர் என்ன? பிரியா வாரியர் தான் வேணும்னு. அது தர மாட்டேன். மொட்டை வேணுமா பேங்க் வேணுமா? பேங்கா ரெண்டு பேர் வேணுமா? கை கொடுப்பா. வெல்கம். ஆனா எங்க தர்ஷனுக்கு பிரியா தர்ஷன், பிரியா வாரியர். தொட்டு பேசும் சுல்தானா, சுல்தானா இதுதான் நல்லா இருக்கும் போல. அவ்வளவுதான். ஆனா சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல எல்லாம் எதுவும் மியூசிக் பெருசா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இதுக்கு நல்லா ஒரு படம் எடுக்க முடியாது. ஓகேவா? பாட்டை வச்சு ஏதோ 2 மணி நேரம் போட்டிருக்காங்க படத்தை வச்சு. ஏதோ நாங்க எழுதின பழைய பாட்டுனால கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு அந்த அளவுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் வருது தவிர அந்த பீட் வந்துட்டு பெருசாலாம் இல்லை பக்கத்தில். அது மட்டும்தான் ஒரு குறை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. குறையும் சொல்ல முடியல. இன்டர்வியூல அர்ஜுன் தாஸ்
அது என்ன பாட்டு இப்ப கூட ஏன் லூசு பையில அந்த கப்பல்லடா ஒத்தருவாய்ந்தானே